பண்ணுகிறவர். நாம அந்த நேரத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். கடவுள் நேரத்தை கிரியேட் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன், அதை உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படின்னா, அப்போ நாம வர்ஷிப் பண்ற கடவுள் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர். காலங்களை கூட அவர் திரும்ப நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சோ நீங்க பிலீவ் பண்ணுங்க, உங்களுடைய நேரம் காலம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். இந்த நேரம் காலம் கிடைக்கும் சொன்னா நீங்க எப்படி திங்க் பண்ணிட கூடாது, டைம் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். ஆனா டைம் ரிவர்ஸ் ஆகாது. டைம் ரிவர்ஸ் ஆகாது. இப்ப இருக்கிற டைம் கேட்டபடி நீங்க அப்டேட் ஆக்கப்படுவீர்கள். ஆமென். இந்த நேரம் திரும்ப வரும்னா எப்படி வருஷத்தை தருவார்? வருஷங்கள் எப்படி ரிட்டர்ன் வரும்னா இந்த ரெஸ்டோரேஷன் எப்படி கிடைக்கும் சொன்னா, உங்களுக்கு much more ability, much more wisdom, much more knowledge, அதிகமான அறிவு, அதிகமான ஞானம், அதிகமான ஆற்றல், அதிகமான வல்லமை, அதிகமான திறமை, அதிகமான சந்தோஷம், அதிகமான சமாதானம், இதெல்லாம் அதிகமாய் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவதுதான் ரெஸ்டோரேஷன் பண்ணப்படுவது. இந்த அதிகமான திறமை, அதிகமான ஞானம், அதிகமான அறிவு, அதிகமான ஆரோக்கியம், வல்லமை, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும்போது பாருங்க, அந்தந்த காலங்களை நான் அபரிதமாய் ஆசீர்வாதமா வாழ முடியும். சோ இதுதான் இந்த ரெஸ்டோரேஷன் பண்ணப்படுவது. இந்த ரெஸ்டோர் பண்ணப்படுவதற்கு குறித்து நாம படிக்கும் போது பைபிள் பாருங்க, பைபிள் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் நான் நம்புறேன். ஏன்னு சொன்னா பைபிள் சுவாரஸ்யம் நிறைந்த சில கதைகள்லாம் இதுல நாம் படிக்கலாம். வேதாகமத்துல பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். எல்லாமே மீனிங்ஃபுல்லானது, அர்த்தம் வாய்ந்தது. எந்த விதத்துல அர்த்தம் வாய்ந்தது அப்படி சொன்னா, பைபிள்ல நிறைய பேர் தங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, ஆனா திரும்ப அவங்க அதை ரிட்டர்ன் பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் படிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்வும் இவ்விதமாய் மாறும் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். சோ ரொம்ப சக்தி வாய்ந்த சம்பவங்கள் நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம் அல்லவா? வருஷங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவேன். 26 சொல்லப்பட்டுள்ளது. இந்த வருஷங்கள் திரும்ப வரும்போது எப்படி இருப்பாங்க? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சோ இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் நீங்க வெட்கப்பட்டு போகிற மாதிரி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, நான் வெட்கப்பட்டு போகவில்லை. என் தேவன் எனக்குள் இருக்கிற பெரியவரா இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டார். சோ நீங்க தேவனை மட்டும் பாருங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்காதீங்க. கடவுள் வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது இது அப்படியே உங்களுக்கு 100% நடக்கும் என்பதை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துல பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க. இந்த விசுவாசம் என்னும் இந்த ஸ்ட்ரென்த்தோட தான் நாம புது வருஷத்துல பிரவேசிக்கணும். ஹலோ, கேட்க வெட்டாம கூட புது வருஷத்தை பிரவேசிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. காசு பணம் இல்லாமல் கூட புது வருஷத்துல பிரவேசிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. புது வஸ்திரம் இல்லாமல் கூட புது வருஷத்துல பிரவேசிச்சலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் புது வருஷத்துல எப்படி பிரவேசிச்சிட கூடாதுன்னு சொன்னா, கடவுள் எனக்கு எதையெல்லாம் செய்வேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாருங்கிற அறிவு இல்லாம, இதெல்லாம் எப்படி பெற முடியும் என்கிற புத்தி இல்லாமல், அந்த தெளிவில்லாமல், அந்த புரிதல் இல்லாமல் குருட்டுத்தனமாய் நாம பிரவேசிக்கும் போது பாருங்க, பல பிரச்சனைகள் மக்கள் அலசடிப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஜனங்க படுற பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. இப்படி ஒரு உலகத்துல வாழ்கிறோமேன்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதுக்கே ஒரு பெரிய திறமை வேணுன்ற மாதிரி இருக்குது. பட் இந்த இப்படிப்பட்ட உலகத்துல கடவுள் உங்களை நடத்துகிற விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏனென்றால் வேதத்துல படிக்கிற இத்தனை மனிதர்கள் எல்லாருமே இவங்கெல்லாம் பரலோகத்துல